ஹலோ ஆல், நான் உங்கள் அஞ்சலி மெஹந்தி மேக்கப் ஆர்டிஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 6 வெட்டிங் எலமெண்ட்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கலசம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு கீழே ஒரு லைன் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஸ்லாண்ட் போட்டு ஒரு ஷீ ஷேப் 2 பக்கமும் கொண்டு வந்துக்கோங்க. தென் கீழே ஒரு லைன் போட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு தென் நம்ம மேலே லீவ்ஸ் போடணும். ஸோ ஒரு 5 லீவ்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே தேங்காய்க்கு மேலே இந்த மாதிரி நான் போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. தென் லீவ்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய்க்கு உள்ள ஷேடிங்ஸ் கொடுங்க. ஷேடிங்ஸ் நல்லா மேலே டார்க்காகவும் கீழே லைட்டாகவும் கொடுங்க. தென் உள்ள ஃபில்லிங் பார்ப்போம். இப்போ கீழே நான் போட்டுக்கிற மாதிரி லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஸ்வஸ்திக் சின்னம் வரைங்க. தென் சைடில் 2 ஃப்ளவர் வர மாதிரி இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். தென் லைன்ஸ்க்கு மேலேயே லைன்ஸ் போட்டு நம்ம உள்ள ஷேடிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இன்னும் அழகாக தெரியும். அப்புறம் ஹம்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸ்மால் ஹம்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கும் மேலே மிடில் ஹம்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கலசம் ரெடி. பார்க்க ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் ஓமகுண்டம். வி லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் கோடு போட்டுட்டு 3 பக்கமும் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். தென் ஸ்லாண்டிங்காக ஒரு 2 பக்கமும் கோடு போட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். தென் மறுபடியும் மேலே மாதிரி வி லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 3 கோடு போட்டு மறுபடியும் ஸ்லாண்டிங்காக கோடு போட்டு இடையில ஒரு சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்துக்கிறேன். தென் மறுபடியும் வி லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 3 லைன்ஸ் போட்டு தென் மேலே மறுபடியும் ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுத்து நான் இதை கொடுத்துக்கிறேன். தென் ஸ்லாண்டிங்காக கொடுத்ததுக்கெலாம் நம்ம நல்ல ஒரு டார்க் ஷேடு பண்ணணும். அப்போ ஓமகுண்டம் ரொம்ப விசிபிளாக அழகாக தெரியும். க்ரியேட் பண்ணி பாருங்கள். நான் ட்ரா பண்ண மாதிரியே பண்ணுங்கள். அப்போ ஒரு அழகான ஓமகுண்டம் உங்களுக்கு கிடைக்கும். தென் உள்ளே ஒரு வேவ் லென்த் கொடுத்துக்கிறேன். ஐ மீன் ஓமகுண்டத்துக்குள்ளே. தென் ஆப்போசிட் சைடு மறுபடியும் ஒரு வேவ் லென்த் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது எனக்கு. தென் உள்ள டாட் வச்சு அதை ஒரு ஷேட் மாதிரி கொடுத்துக்கிறேன். மறுபடியும் மேலே லைன்ஸ் க்ரியேட் பண்ணி ஆப்போசிட் சைட் மறுபடியும் லைன்ஸ் க்ரியேட் பண்ணி நான் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி அதுக்கும் மேலேயும் நான் க்ரியேட் பண்ணுவேன். நீங்கள் 3 லேயர்லேயும் ஒரே மாதிரி டிசைன்ஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. வேறு வேறு டிசைன்ஸ் போடலாம். நான் ஒரே டிசைன்ஸ் போதும்னு சொல்லிவிட்டு ஒரே டிசைன் ட்ரை பண்ணேன். நீங்கள் வேறு வேறு டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். என்ன டிசைன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக தெரியும். அடுத்தது ஃபயர். ஃபயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக கொடுக்கணும்ல இல்லை. நான் வரைகிற மாதிரியே ட்ரா பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுக்கும்போது அழகாக தெரியும். தென் உள்ள லைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஷேட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஓமகுண்டம். ரொம்ப பார்க்க யூனிக்காகவும் அழகாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் முடிச்சு ஃபஸ்ட்டு நான் போடுற மாதிரியே ரவுண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே ஒரு வேவ் லென்த் மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் சைடில் வேஷ்டி அண்ட் சாரீ. ஸோ நம்ம ஆப்போசிட் சைட் வர மாதிரி கீழே வரைஞ்சிக்கணும். தென் ஃபஸ்ட்டு நான் சாரீ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சாரீ பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே ரவுண்ட்ஸ் கொடுக்குறேன் நான். நீங்கள் என்ன மாதிரி வேணால் டிசைன் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ட்ரா பண்ணி பாருங்கள். தென் சாரீ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வேஷ்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உள்ளே லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான் வேஷ்டிக்கு. தென் ஆப்போசிட் சைடும் சாரீக்கும் அந்த மாதிரி அந்த லைன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு சும்மா ஷேட் கொடுக்குறேன். இங்கே டாட் வச்சுக்கிறேன் நான் வேஷ்டிக்கு. நீங்கள் வேறு மாதிரி கூட டிசைன்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணலாம். யூனிக்காக இருக்கும். தென் கீழே அந்த தொங்குற அந்த சாரீ அண்ட் வேஷ்டிக்கும் நம்ம ஆப்போசிட் சைடில் சாரீ வர மாதிரியும் வேஷ்டி வர மாதிரியும் டிசைன்ஸ் நம்ம என்ன மேலே போட்டிருக்கோமோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் முடிச்சு. ரொம்ப அழகாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷேடிங் பண்ணிவிட்டேன். தென் வந்து டாட்டு ஷேடிங்லாம் கொடுத்துருக்கணும். நீங்கள் வந்து அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஷேடிங் பண்ணிவிட்டு தென் வந்து டிசைன்ஸ் போடுங்க. நான் வந்து ஆப்போசிட் சைட் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தளம் நாதஸ்வரம். மத்தளத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு 2 ரவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஷேடிங் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மத்தளம் க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்து இதே மாதிரி இன்னொரு மத்தளம் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தென் வந்து அதுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட், அதுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் க்ரியேட் பண்ணி நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். ஒரு டார்க் ஷேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து சைடில் வந்து ஒரு ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து அதை லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மத்தளத்தையும் வந்து நான் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் வந்து நாதஸ்வரம் பார்த்திங்கன்னா மேலே வி ஷேப்பில் இருக்கும், கீழே வந்து குச்சியாட்டம் இருக்கும். ஸோ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ஒட்டியே ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே வந்து வி ஷேப் கொடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு தென் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். லைன்ஸ் க்ரியேட் பண்ணி எனி டிசைன் கொடுக்கலாம். இல்லை வந்து நான் பண்ணுற மாதிரி ஷேடிங் பண்ணிங்கனாலும் நீட்டாக இருக்கும். பண்ணிவிட்டு டாட் வச்சுக்கோங்க. தென் வந்து மத்தளத்துக்குள்ளே டிசைன் பண்ணலாம். சைடில் வந்து ஒரு ஷேப் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒன்று விட்டு ஒன்று நல்லா வந்து ஒரு டார்க் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசிபிளாக அழகாக தெரியும். தென் வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணாமல் ஒயிட் கலராக இருக்கிறதுக்கு வந்து உள்ள ஷேடிங் கொடுத்துக்குறோம். அப்போ வந்து இன்னுமே யூனிக்காக அழகாக தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா பிள்ளையார். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து வெட்டிங்க்கு வந்து எல்லாத்தோட ஹேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து ஆப்வியஸாக இருப்பார். ஸோ வந்து நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ட்ரா பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. ஹோப் யூ ஆல் லைக் மை மெஹந்தி. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் பேசுகிறதுலையும். நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் தான் வந்து என்னை சப்போர்ட் பண்ணணும். நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்காக நான் அதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து மெஹந்தி கோனும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது வேணும்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கை மேலே கை வச்சு பிக் எடுப்பாங்கள்ல, அது வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் வந்து எனக்கு ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நான் அது மேலேயே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ட்ரா பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் ஒரு டைம் பார்த்த உடனே ட்ரா பண்ணேன். ஸோ வந்து அது எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து நான் நல்லாவே ட்ரா பண்ணியிருக்க மாட்டேன். இதை மட்டும் நான் ஃபுல் வீடியோவாக மறுபடியும் உங்களுக்கு போடுறேன். எப்படி வந்து நீட்டாக ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டாக போடுறேன். எதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் பண்ணாதீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் நம்மளுக்கு. 2025 மேக்கப் அண்ட் மெஹந்தி புக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். என்னோடய மெஹந்தி வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hope you all like my mehendi. Thank you for watching. Thank you all. Support my channel.